ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேத்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் முதல் கணக்கு பார்க்கலாம். அருகில் உள்ள வெண்படத்தில் இருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. அதாவது இங்கே வெண்படம் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு 7 சம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்துடலாமா? ஓகே, a மைனஸ் பி, இது ஏ வட்டம், இது பி வட்டம். கழிக்கணும், ஏலேருந்து பியை கழிக்கணும். அதாவது ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பி வட்டத்தை அப்படியே மறைச்சிடுங்க. சரிங்களா, பாக்கி ஏ வட்டத்தில் என்னது இருக்கோ அதை தான் எழுதணும். பாக்கி என்னது இருக்குது? 4, 6, 3 எழுதிடலாமா? ஓகே, 4, 6, 3 இந்த மாதிரி ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பி மைனஸ் சி, சேம் அதே தான். இப்போ சி வட்டத்தை மறைக்கணும். சரிங்களா, சி வட்டத்தை மறைச்சிட்டேன். பாக்கி பி வட்டத்தில் என்னது இருக்குது? -1, 5, 7 எழுதிக்கலாம். -1, 5, 7. ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். இங்கே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏ டேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ டேஸ்னா என்னென்னா ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கிறத தள்ளி மற்ற எல்லாத்தையும் எழுதணும். சரிங்களா, அப்போ பாக்கி என்னதெல்லாம் வரும்? 5, 7, 8, 0, -3, 2, 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டேஸ்னா ஏ வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை தள்ளி பாக்கி எல்லாமே வரும். எழுதிக்கலாம். 5, 7, 8, 0, -3, 2, 1. சரிங்களா, இனி பி டேஸ். பி டேஸ்னா என்னது? பி வட்டத்துக்குள்ளே இருக்க நம்பரை தள்ளி மற்ற எல்லாமே வரும். அப்போ 4, 6, 3, 0, -3, 2, 1 எழுதிக்கலாம். 4, 6, 3, 0, -3, 2, 1. சரிங்களா, இனி கண்டுபிடிக்கலாமா? ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது ரெண்டே நம்ம சேர்த்து எழுதிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத அப்படி எழுதிருங்க. 5, 7, 8, 0, -3, 2, 1. இனி எழுதும்போது செக் பண்ணிட்டு எழுதணும். அதாவது சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் திரும்ப திரும்ப ஒரே நம்பரை எழுதிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா, 4 எழுதியிருக்கோமான்னு பாருங்க, எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். 6 அதுவும் நம்ம எழுதிக்கல, அப்போ எழுதிக்கலாம். 3 அதுவும் நம்ம எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். அப்புறம் 0 நம்ம எழுதியிருக்கோம். -3 அதுவும் எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம், 1 எழுதியிருக்கோம். சரிங்களா, அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமேல் ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். ஆல்ரெடி ஏ டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பி டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வெட்டுனா என்னன்னா இந்த ரெண்டுலேயுமே சேமாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிட்டாலே போதும். ஓகே, அப்போ 5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 7 அங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. 8 அங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. அப்புறம் 0 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். 0, -3 ரெண்டுலேயும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி 2மே 2லேயும் இருக்குது. சரிங்களா, அடுத்த 1மே 2லேயும் இருக்குது. சேமாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். இனிமேல் 5th சப்டிவிஷன் பி சேர்ப்பு சி ஹோல் டேஸ். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணணும். கண்டுபிடிக்கலாம். பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு, சேர்ப்புனா என்னது? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதாவது பி வட்டத்தில் இருக்கக்கூடியதையும் சி வட்டத்தில் இருக்கக்கூடியதையும் சேர்த்து எழுதணும். அப்போ என்னெல்லாம் வரும்? -1, -2, 5, 7, 8. அப்புறம் இந்த வட்டம் 3, 0, -3 எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. -1, -2, -5, 7, 8, 3, 0, -3 எழுதிட்டோம். இனிமே பி யூனியன் சி ஹோல் டேஸ். ஹோல் டேஸ்னாலே என்னது? அதை தள்ளி மற்ற எல்லாமே, அதாவது பி சி இந்த 2 வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரை தள்ளி மற்ற எல்லாத்தையும் நம்ம எழுதணும். அப்போ என்னெல்லாம் வரும்? 4, 6, 1, 2 இவ்வளோ தான் வரும். எழுதிக்கலாம். 4, 6, 1, 2. சரிங்களா, ஓகே, இனிமேல் பாருங்கள். இனி 6th சப்டிஷன் பார்க்கலாம். ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. ஆல்ரெடி பி சேர்ப்பு சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ ஏலேருந்து பி சேர்ப்பு சியை கழிக்கணும். அதாவது இந்த பி சேர்ப்பு சி, இந்த பி வட்டத்தையும் சி வட்டத்தையும் சேர்த்து மறைச்சிடுங்க. பாக்கி ஏ வட்டத்தில் என்னது இருக்குது? 4, 6. சரிங்களா, எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4, 6. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே ஈஸி தான். முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். பி வெட்டு சி, அதாவது பி வட்டத்திலையும் சி வட்டத்திலையும் பொதுவானதுன்னா இது -2, 8. அப்போ எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு -2, 8. இப்போ என்ன பண்ணணும்? ஏல இருந்து பி வெட்டு சி, அதாவது ஏ வட்டத்தில் இருந்து -2ஐயும் 8ஐயும் கழிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்க, ஏ வட்டம் என்ன இருக்குது? ஏ வட்டத்தில் இதுதான் பி வெட்டு சினா இது அப்படியே மறைச்சிருங்க. பாக்கி ஏ வட்டத்தில் என்னது இருக்குது? 4, 6, 3, -1 எழுதிக்கலாமா? 4, 6, 3, -1.
அப்படியே மறைச்சிடுங்க, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே KLM இது தந்துக்கிட்டு என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே மொத்தமாக 4 சப்டிவிஷன் தந்திருக்காங்க. அந்த 4ஐயுமே சால்வ் பண்ணிக்கிட்டு பங்கீட்டு விதியை சரி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் K சேர்ப்பு L வெட்டு M. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ L வெட்டு M அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் L என்ன தந்திருக்காங்க? BCDG அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நடுவில் வெட்டு, அப்புறம் M என்ன தந்திருக்காங்களோ அதையே நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நடுவில் என்னது இருக்குது? வெட்டு. அப்படின்னா என்னென்னா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து எழுதிட்டாலே போதும். ஓகேங்களா? இங்கே B இருக்குது, அங்கேயும் B இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே C இருக்குது, அங்கேயும் C இருக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே D இருக்குது, அங்கேயும் D இருக்குது. ஓகே, அப்புறம் பாருங்க இங்கே G இருக்குது, அங்கே இல்லை. அப்போ இதுதான் என்னென்னா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியது. ஓகே, இனிமேல் மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். K சேர்ப்பு L வெட்டு M இஸ் ஈக்குவல் டு, இப்போ முதல்ல என்னது இருக்குது? K. நம்மளுக்கு கொஸ்டினில் K என்ன தந்துருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சேர்ப்பு, அதுக்கு பிறகு L வெட்டு M அதை இப்போ தானே கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் ஒரே நம்பரை திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? A, B, D, E, F. இனி என்ன பண்ணணும்னா செக் பண்ணிட்டு எழுதணும். B நம்ம எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். அப்புறம் C எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் Dயும் எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். K வெட்டு L சேர்ப்பு M. எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. முதல்ல L இருக்குது, கொஸ்டினில் Lக்கு என்ன தந்தாங்களோ அதை எழுதுங்க. அப்புறம் சேர்ப்பு M, கொஸ்டினில் Mக்கும் தந்திருந்தாங்க, அதையும் எழுதுங்க. இப்போ நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்புனா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. B, C, D, G. சரிங்களா? அடுத்த செக் பண்ணிவிட்டு எழுதணும். A எழுதியிருக்கோமா? எழுதலை, அப்போ எழுதுங்க. B எழுதியிருக்கோம், அப்புறம் C அதுவும் எழுதியிருக்கோம், அடுத்த D அதுவும் எழுதியிருக்கோம், H அது எழுதலை, அப்போ எழுதிக்கோங்க. இனி மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு K இருக்குது, அப்போ கொஸ்டினில் Kக்கு என்ன தந்திருந்தாங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு வெட்டு. இனி L சேர்ப்பு M அதை இப்போ தான் கண்டுபிடிச்சோம். L சேர்ப்பு M. சரிங்களா? என்ன கண்டுபிடிச்சோமோ அதையும் எழுதிருங்க. இப்போ நடுவில் என்னது இருக்குது? வெட்டு. அப்படின்னா என்னது? ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியது. அப்போ எழுதிக்கலாமா? இங்கே A இருக்குது, அங்கேயும் A இருக்குது, அப்போ A எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே B இருக்குது, அங்கேயும் B இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் D இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் E அங்கே இல்லை, அப்போ எழுதக்கூடாது. அப்புறம் இங்கே F அதுவும் அங்கே இல்லை. அப்போ இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். K சேர்ப்பு L வெட்டு K சேர்ப்பு M. இங்கே அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிடலாம். K சேர்ப்பு L. அப்போ Kக்கு என்ன தந்திருந்தாங்களோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சேர்ப்பு, அப்புறம் Lலையும் எழுதிருங்க. நடுவில் என்னது இருக்குது? சேர்ப்புனா ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதிருங்க, சேர்த்து எழுதணும். சரிங்களா? D, E, F. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு எழுதணும். B எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். C எழுதியிருக்கோமா? எழுதலை, அப்போ அதை எழுதிக்கோங்க. D எழுதியிருக்கோம், அப்புறம் Gயும் எழுதலை, அப்போ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? இனிமே K சேர்ப்பு M அது கண்டுபிடிக்கலாம். அதுக்கு K ஃபஸ்ட் எழுதிருங்க, சேர்ப்பு M எழுதிருங்க. ஓகே, இங்கே என்னது இருக்குது? சேர்ப்பு. அப்போ முதல்ல உள்ளதை அப்படி எழுதிருங்க. A, B, D, E, F. இனிமே செக் பண்ணிட்டு எழுதுங்க. A எழுதியிருக்கோம், Bயும் எழுதியிருக்கோம், C எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். அப்புறம் D அதுவும் எழுதியிருக்கோம், H எழுதலை, அப்போ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? இனி மொத்தமும் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். K சேர்ப்பு L என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நடுவில் வெட்டு அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு K சேர்ப்பு M இப்போ தான் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? அதையும் எழுதிக்கோங்க. இப்போ நடுவில் என்னது இருக்குது? வெட்டு. அப்படின்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. A இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். A, B இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு D இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் E ரெண்டுலேயும் இருக்குது, அப்புறம் F அதுவும் இருக்குது, அப்புறம் C அதுவும் இருக்குது. சரிங்களா? அடுத்த G அங்கே இல்லை, அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ முதல்ல K வெட்டு L அதான் எழுதியிருக்கேன். கொஸ்டினில் K என்ன தந்திருக்காங்களோ அதை எழுதிக்கணும். அப்புறம் வெட்டு Lலையும் எழுதிக்கோங்க. நடுவில் வெட்டு இருக்குது, அப்போ என்னது? ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் எழுதிட்டாலே போதும். இங்கே A இருக்குது, அங்கே A இல்லை, அப்புறம் இங்கே B இருக்குது, அங்கேயும் B இருக்குது, எழுதிக்கோங்க. D இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. சரிங்களா? அப்புறம் பாருங்கள் E அங்கே இல்லை, F அங்கேயும் இல்லை, அப்போ இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். இனிமே அடுத்த K வெட்டு M. முதல்ல K என்ன தந்திருந்தாங்களோ அதை எழுதுங்க, அப்புறம் வெட்டு M.
எம் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையும் அப்படி எழுதிருங்க. சரிங்களா? இங்கே என்னது இருக்குது? இங்கே வெட்டு தான். அப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. இங்கேயும் ஏ இருக்குது, அங்கேயும் ஏ இருக்குது, எழுதிக்கலாம். இங்கேயும் பி இருக்குது, அங்கேயும் பி இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் இங்கேயும் டி இருக்குது, அங்கேயும் டி இருக்குது, எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இ அங்கே இல்லை, எஃப் அதுவும் இல்லை. சரிங்களா? இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கே வெட்டி எல் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. நடுவில் சேர்ப்பு. ஓகேங்களா? அப்புறம் கே வெட்டி எம் அதுவும் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. சேர்ப்புனா என்னது? ரெண்டே சேர்த்து எழுதிட்டாலே போதும். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே எழுதிருங்க. பி கமா டி. இனி செக் பண்ணிட்டு எழுதணும். ஏ எழுதியிருக்கோமா? இல்லை, அப்போ எழுதுங்க. அப்புறம் பி அது எழுதியிருக்கோம், டி அதுவும் எழுதியிருக்கோம். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமேல் பங்கீட்டு விதியை நம்ம சரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது 4th சப்டிவிஷன். அதுக்காக நம்மளுக்கு வந்த ஆன்சரை சமன்பாடு 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? அப்புறவு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்திருக்க ஆன்சரை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த செகண்ட் சப்டிவிஷனில் வந்திருக்க ஆன்சரை சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் வந்திருக்க ஆன்சரை சமன்பாடு 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே நம்ம பங்கீட்டு விதியை சரி பார்க்கணும். அதாவது நம்ம இங்கே தந்திருக்க கொஸ்டின் வந்து என்னன்னா பங்கீட்டு விதி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமன்பாடு 1 சமன்பாடு 3 சமம் ரெண்டுமே என்னது சேமாக தான் இருக்குது ஆன்சர். இதோட ஆன்சரும் என்னன்னா சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா, இதோட கொஸ்டினையும் இஸ் ஈக்குவல் டு அப்படி போட்டு எழுதிக்கணும். சரிங்களா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? மற்றும் அதே மாதிரி சமன்பாடு 4 பாருங்க, பிடிஏ அதே மாதிரி தான் சமன்பாடு 2 பிடிஏ. ஆனால் மாறி மாறி இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ சமன்பாடு 2 சமன்பாடு 4 என்னது ஈக்குவலாக இருக்குது. அதான் அதோட கொஸ்டின் 2 நான் சேர்த்து எழுதிக்கிட்டேன். இதுதான் என்னன்னா பங்கீட்டு விதி. அப்போ எழுதிக்கலாம். என்ற பங்கீட்டு விதிகள் சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? எழுதிட்டேன். இவ்வளவு அந்த சம். மூணாவது கணக்கு பார்க்கலாம். நம்மளுக்கு இங்க ஏபிசி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல ஏயும் பியும் பட்டியல் முறையில கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அதை பட்டியல் முறையா மாத்தணும். அப்புறவு என்ற கணங்களுக்கு ஏ வெட்டு பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பதை சரிபார்க்க. ரெண்டாவது இதை நம்ம சரிபார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாத்திரலாம். A is equal to இப்போ பாருங்க x such that x belongs to z. zனா என்னன்னா இன்டீஜர்னா முழுக்கள், அதாவது மைனஸ் வேல்யூ பிளஸ் வேல்யூ எல்லாமே வாரது. சரிங்களா? இப்போ பாருங்க -2 லெஸ் தேன். இந்த மாதிரி லெஸ் தேன்னா -2 எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உள்ளது என்னது -1. சரிங்களா? இனி பாருங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு. இந்த மாதிரி லெஸ் தேன் அடியில் இந்த மாதிரி கோடு இருந்துன்னா இந்த 4 நீங்க கண்டிப்பா எடுக்கணும். சரிங்களா? அப்போ -1ல இருந்து 4 வரைக்கும் எழுதிக்கலாம். -1 0 1 2 3 4 இந்த மாதிரி தான் நீங்க எழுதிக்கணும். அப்புறம் b கண்டுபிடிச்சிடலாமா? b is equal to பாருங்க x such that x belongs to w. wனா ஹோல் நம்பர். சரிங்களா? ஹோல் நம்பர். ஓகே, ஹோல் நம்பர் எப்பவுமே 0ல இருந்தே தொடங்கும். 0 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ 0 கமா இனி பாருங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோட் இருக்கு. அப்போ இந்த 5 நம்ம கண்டிப்பாக எழுதிக்கணும். அப்போ 0ல இருந்து 5 வரைக்கும் 0, அடுத்த 1 2 3 4 5. ஓகேங்களா? அப்புறம் சி அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இடது பக்கத்தை சுருக்கணும், வலது பக்கத்தை சுருக்கணும். ரெண்டுமே சமமாக வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதை தான் எழுதியிருக்கேன். ஓகே, பி சேர்ப்பு சி. ஃபர்ஸ்ட் பி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் சேர்ப்பு, அடுத்த சி என்ன கொடுத்துருந்தாங்களோ அதையும் அப்படியே எழுதிருங்க. இப்போ நடுவில் என்னது இருக்கு? சேர்ப்பு. சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஒரே நம்பரை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்க கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். 0, 1, 2, 3, 4, 5. அடுத்து எழுதும்போது செக் பண்ணிட்டு எழுதணும். -4 எழுதியிருக்கோமா? இல்லை, அப்போ எழுதிருங்க. அப்புறம் -1 எழுதியிருக்கோமா? இல்லை, எழுதிருங்க. அப்புறம் 0 எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம், 4 எழுதியிருக்கோம். எழுதுனதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகேங்களா? இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏ வெட்டு பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு ஏ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. நெக்ஸ்ட் வெட்டு. இப்போ தான் பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ நடுவில் என்னது இருக்கு? வெட்டு. வெட்டுனா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். ஓகே, பாருங்க -1 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் 0 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். 1 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். ரெண்டுமே சேமாக இருக்குது. அடுத்த 3 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. சரிங்களா? 4மே இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஓகே, இதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. இதை நம்ம சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இனிமே வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதை தான் நானும் எழுதியிருக்கேன். சரிங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஏ வெட்டு பி அதான் எழுதியிருக்கேன்.
ஏ எழுதிருங்க, வெட்டு பியும் எழுதிருங்க. நடுவில் என்னதற்கு வெட்டு, அப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதிட்டாலே போதும். -1 இங்கே மட்டும் தான் இருக்கு, அங்கே இல்லை. 0 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எழுதிக்கலாம். 1 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எழுதிக்கலாம். 2மே இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்புறம் 3 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. சரிங்களா? அப்புறம் 4 அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, இனிமேல் ஏ வெட்டு சி இந்த மாதிரி தனியாக எழுதும்போது இந்த ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது, போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ எழுதிருங்க, வெட்டு சியும் எழுதிருங்க. நடுவில் வெட்டு இருக்கனால சேமாக இருக்கிறத தான் எழுதணும். -1 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எழுதிக்கலாம். 0 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்புறம் 1 இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்புறம் 2 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. 3 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. 4 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. சரிங்களா? இனி மொத்தமாக சேர்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் எழுதியிருக்கேன். ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சேர்ப்பு ஏ வெட்டு சி என்ன கண்டுபிடிச்சோமோ அதையும் தனியாக எடுத்து எழுதிருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? சேர்ப்புன்னு என்ன சொல்லி தந்திருக்கேன்? ஃபஸ்ட் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0, 1, 2, 3, 4. இனி செக் பண்ணிட்டு எழுதுங்க. -1 எழுதலாம், அதனால் எழுதிக்கலாம். 0 எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம், 3 எழுதியிருக்கோம், 4 எழுதியிருக்கோம். சரிங்களா? இதை சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 1ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். இதில் இருக்கே தான் அதுலேயும் இருக்கும். ஆனால் இடம் தான் மாறி மாறி இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து நம்மளுக்கு கொஸ்டினில் என்னதை சரிபார்க்க சொன்னாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதை தான் நானும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். என்பது சரிபார்க்கப்பட்டது. நம்மளுக்கு கொஸ்டினில் சரிபார்க்க சொல்லியிருந்தாங்க, அதனால என்பது சரிபார்க்கப்பட்டது இப்படின்னு எழுதி முடிச்சுக்கணும். சரிங்களா? இவ்வளோ அந்த சம்.